Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. நான் நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் பேரூராட்சி 6வது வார்டு டவுன் பஞ்சாயத்து கவுன்சிலர் பாலசுப்ரமணியம். கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன். இந்த கிட்னி சம்பந்தமா பக்கத்தில் அறியாமையில் நடந்தது. அதை அந்த ஒரு 4 நாளைக்கு காவல்துறையினர் ஒரு பரபரப்பு காமிக்கிறாங்க. டிஎஸ்பி விசாரணை பண்ணாரப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால கடுமையா ஆறு பாதிக்கப்படுறாங்கன்னா இடைத்தரகரும் அறியாமல் உள்ள இடைத்தரகரும் சொல்லி காவல்துறை விசாரிச்சாங்க. விசைத்தறி தொழில் நம்ம நலிவடைந்து விட்டது. அதனால அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் கரெக்டா போன முறை நீங்க கொடுத்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாங்களா? எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த சமயத்துல 4 நாள் ஒரு பரபரப்பு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாமளும் போன் பண்றோம், எடுக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்க. அதனால எந்த ஒரு நடவடிக்கையும் பயனும் இல்லை. அது அந்த சமயத்துல ஈரோடு ஜிஹெச்ல ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு போய் செக் பண்ணாங்க, இந்த கிட்னி கொடுத்து யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. காவல்துறை தான் துரித முறையில நல்ல முறையில விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அது கரெக்டா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புரோக்கர் ஒரு மளிகை கடையோ இல்ல ஏதோ ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கரெக்டா அந்த வறுமையை பயன்படுத்தி கரெக்டா அவங்க இவங்களுக்கு மேல ஒரு இடைத்தரகர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா போன தடவை புகார் கொடுத்த வகையில அவங்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பெறப்பட்டது. அது தெரியல நமக்கு. ஏபி பாலசுப்ரமணியம், ஆலாம்பாளையம் 6வது வார்டு கவுன்சிலர். நம்ம பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க. இங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, பள்ளிப்பாளையத்துல சமீபத்திய நாட்களாக கிட்னி திருடப்படுகிறது, கிட்னி விற்கப்படுகிறது அப்படின்ற செய்தி கவலைக்குரிய செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இங்க பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் விசைத்தறியை நம்பி வாழ்வாதாரமாக கொண்டு பணிபுரிகிறார்கள். இது ஒரு பக்கம். இங்கே 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகள் இருக்கிறது. அந்த 70க்கும் மேற்பட்ட நூற்பாலைகளிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியினுடைய அவல நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விசைத்தறி தொழில் நலிவடைந்து விசைத்தறி உரிமையாளர்கள் தங்களுடைய விசைத்தறிகளை பழைய இரும்பு கடையில் போட்டுவிட்டு அவர்கள் வேலை வாய்ப்பை தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தொழிலாளர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அல்லல் படுகின்றனர். இந்த காரணத்தினால்தான் அவர்கள் வேறு வழியின்றி விலை மதிக்க முடியாத தங்களது உடல் உறுப்பின் ஒரு அங்கமான சிறுநீரகத்தை விற்கிறார்கள் என்று சொன்னால், இதை ஒரு கும்பல் களவாடுகிறது என்று சொன்னால் நாம் என்ன ஒன்று சொல்வது என்றே எங்களுக்கு புரியல. இது உண்மையிலேயே பள்ளிப்பாளையம் உலகத்தில் எங்க பார்த்தாலும் தெரியும். பள்ளிப்பாளையம் அந்த அளவுக்கு இங்க தொழில்கள் விசைத்தறி ஜவுளி தொழில் பேமஸ். அதோட பள்ளிப்பாளையம் சிக்கன் அதோட பேமஸ். இப்படி பேமஸ் ஆகிட்டு இருந்த ஊருக்கு இன்னைக்கு கிட்னி திருடுற கும்பல் நடமாடிக்கிட்டு இருக்குது. இங்க கிட்னி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா உள்ளபடியே கேவலமா எங்களுக்கெல்லாம் விற்கு தலை குனிகிற மாதிரி இந்த நிகழ்வு இருக்கிறது. ஆகவே இதை தடுக்கப்படணும். தமிழக அரசு ஆட்சிக்கு 4 வருஷமாக நாங்க விடியல தரோம், அதை தரோம், இதை தரோம்னு சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிற தொழிலை சீர்படுத்துவதற்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுல ஒண்ணு கூட நடவடிக்கையில. மாறாக இங்க விசைத்தறி உரிமையாளர்களுக்கு மின்சார கட்டணம் அதிகப்படியா இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து தொழிலை நடத்த முடியாம அவதிக்குள்ளாகிறாங்க, அல்லல் படுறாங்க. ஆகவே இந்த தொழிலை மீட்டெடுத்தால் தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு பெருகும். அவர்கள் இது மாதிரி தன்னுடைய உடல் உறுப்புகளை விற்கப்படுவதை தவிர்க்கப்படும். அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படும். ஆகவே சிறமேற்கொண்டு தமிழக அரசாங்கமானது இந்த சிறுநீரகம் விற்கப்படும் இந்த அவலத்தை துடைத்தெறிய கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களது பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆமா, இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இங்க மனிதர்கள் பாத்தீங்கன்னா குடியால குடிச்சு ஒரு பக்கம் குடும்பங்கள் நாசமாய் இருக்கிற ஒரு நிலையில இன்னைக்கு இது மாதிரி வேலை இல்லாம
இந்த மாதிரி மக்கள் கிட்னி வந்து விற்கிறாங்கன்னா அது யார் இந்த இதுக்கு புரோக்கர் வேலை பாக்குறாங்கன்னா திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஏதோ கூட சொல்லியிருந்தாங்க. அந்த திமுக நிர்வாகி ஊடகத்திலையும் பத்திரிகையில இன்னைக்கு செய்தி வந்திருந்தது. அப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய நபரு இந்த மாதிரி ஈடுபடுறாங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தால் இந்த மக்களுக்கு என்ன நன்மைங்கிறது உள்ளபடி எனக்கு புரியல. இது மேல இருக்கிற முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு போகுதா இல்ல பாத்துக்கிட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருக்கிறாரா என்கிறது எங்களுக்கு வந்து புரியாத புதிரா இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம், சிறுநீரகத்தை விட ஒரு பெரிய உறுப்பு இருக்கா? இது இப்படி களவாடப்படுகிறது, விற்கப்படுகிறது, மக்கள் இந்த அவதிக்கு உள்ளாகிறாங்க, ஆளாகி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது நம்ம என்ன சொல்றதே புரியல. அதுவே எங்களுக்கு தீர்வு வேணும். நாகராஜன், ரெட்டிப்பாளையம். வணக்கம், என் பேர் சபரிநாதன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வசித்து வரேன். இந்த பகுதியில் ஜாஸ்தியாக விசைத்தறி தொழில் சார்ந்த தொழிலாளிகள் இந்த பணி மேற்கொள்றாங்க. தற்சமயம் விசைத்தறி தொழில் வந்து 75% வலுவடைந்த காரணத்தினால அவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில குறிப்பா ஏழை எளிய தொழிலாளிகளை அவங்களுக்குன்னு கவனம் கொடுத்து மூளைச்செலவு செய்து இது போன்ற கிட்னி வந்து பரிவர்த்தனை நடைபெறுவதாக வந்து தெரிய வருது. தொடர்ந்து இந்த கிட்னி சம்பந்தமாக பள்ளிப்பாளையம் பகுதியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புகார் மனு கொடுத்து அதுக்கு தனி குழு அமைக்கப்பட்டு அந்த குழு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, அதை எப்படி அதை முடிச்சாங்கன்னு தெரியல. கிட்னி எடுக்கிறதுங்கிறது சாதாரணமா ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரியான இல்லை. உடல்ல இருந்து ஒரு உறுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய டீமே பின்னாடி வேலை செஞ்சிருக்கணும். அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தது யாரு, எங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க, எப்படி, இது வந்து பெரிய நெட்வொர்க்கு மூலியமா தான் இந்த பணியை மேற்கொண்டு இதுக்கு நிறைய டாக்டர்ஸுகளும் பின்னாடி இருக்கிறதாக சொல்ல வராங்க. இது மாதிரி அந்த மாதிரி நபர்களை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை துரித நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஒரு மனிதன் வந்து வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய கிட்னியவே வித்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு சொன்னா இதை விட வேற ஏதாவது விஷயம் நடக்குமா அப்படிங்கறத வந்து ஆய்வு செய்து தமிழக முதல்வர் இதற்காக தனி கவனம் மேற்கொள்ளணும். நாளைக்கு இதே நிலை தொடர்ந்ததுன்னா இது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இதா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய நடமாட்டம் மிக கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம்.